ஹலோ எக்பீன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்லேஷன் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து எக்ஸைசம்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்லேஷன்ஸும் எக்ஸைஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி சேனலில் போடுறோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. இல்லஸ்லேஷன் 2, டான் அலாட்டட் Limited was formed to take over the assets and liabilities of Sri Lakshman. ஸோ டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மன் அப்படிங்கிற கம்பெனியை வந்து அண்டர்டேக் பண்ணதுனால புது கம்பெனி, எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஒன்று வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. டு அக்யூர் த அட்ஜசன்ட் ப்ரிமிசஸ். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஸ்ரீ லக்ஷ்மன் on 31st December 98 was as follows. ஸோ அவங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. பணம் கொடுத்து அந்த பிஸ்னஸை வாங்கிக்கிறாங்க. யார் வாங்கிக்கிறாங்க? டான் லிமிடெட் வாங்குது. எது சேல் கம்பெனி? லக்ஷ்மன் சேல் கம்பெனி. பர்ச்சேஸ் கம்பெனி எதுங்க? டான் லிமிடெட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் வந்து 8,000 இருக்குது, கேபிட்டல் 1,60,000 இருக்குது. அசட் சைடில் கேஷ் 2,000, பேங்க் 12,000, புக் டெப்ட் 18,000, தட் இஸ் டெட்டார்ஸ். Stock 78,000, furniture 10,000, land and building 48,000. The business purchase was agreed at rupees 2 lakh. ஸோ பிஸ்னஸ் வந்து எவ்வளோ அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னா, லக்ஷ்மி லிமிடெட் பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டான் கொடுக்குறது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வாஸ் டு பி பெய்ட் ஆஸ் அண்டர். அதுவும் எப்படி பே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,600 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹20 ஈச் ஃபுல்லி பெய்டு. ஸோ ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறாரு. ரிமைனிங் என்ன பண்ணுறாரு? 68,000 இன் 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் issued at par அதுவும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரிமைனிங் 20க்கு வந்து கேஷாக கொடுத்துறாரு. ஸோ 3% அவர் அமௌண்ட் அவர் திருப்பி கொடுக்குறாரு. பர்ச்சேஸ் பண்ண பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் கொஞ்சம் கொடுக்குறாரு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறாரு, ரிமைனிங் ஒரு 20,000 கேஷாகவும் கொடுக்குறாரு. All the assets and liabilities were valued as per the above balance sheet except book debt which were subject to be bad debt provision of ₹5%. book debt மட்டும் 18,000 கரெக்டாக வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக டவுட்டாக இருக்குது. அதனால் 5% வந்து ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. த கம்பெனி raised further capital by issuing 15,000 equity shares of ₹20 each. ஸோ வெளியில் பப்ளிக்கில் இருந்து 15,000 rupeesக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அமௌண்ட் எடுக்கிறாங்க. adjoining premises was purchased for ₹1 lakh. பக்கத்தில் இருக்கிற லேண்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ப்ரெமிசஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1 lakh. அண்ட் அடிஷ்னல் ஸ்டாக் ஆஃப் ₹1,40,000 were obtained from the open market. ஸோ வெளியிலேருந்து ஸ்டாக் ஒரு 1,40,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட 78,000 வேல்யூவான ஸ்டாக் இருக்குது. ப்ளஸ் அதோட 1,40,000க்கு ஸ்டாக்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் த எபோவ் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் டான் அலாட் லிமிடெட் த்ரூ ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் டிராஃப்ட். இட்ஸ் ஓப்பன் பேலன்ஸ் ஷீட். புது பேலன்ஸ் ஷீட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சம் போடுறப்போ இது நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க? லக்ஷ்மின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்குறோம். வெளியிலேருந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பே பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ப்ரெமிசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்க? இப்போ பொதுவாக நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸில் டான் லிமிட்டடோட ஜர்னல் என்ட்ரிஸ் போடும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இப்போ வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் யூஸ்வலாகவே வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா 3 என்ட்ரி தான் வரும். ஓகேவா? ஒன்று வந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, ஒன்று வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணுறதுக்கான என்ட்ரி, ஒன்று வந்து பேமெண்ட் என்ட்ரி. ஓகேவா? யூஸ்வலாகவே ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை வந்து என்ன பண்ணுங்க? டெபிட் பண்ணும். கம்பெனி விட்டு எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணுங்க? கிரெடிட் பண்ணும். இதுதான் பேசிக் ஜேர்னலோட கான்செப்ட். இப்போ கம்பெனிக்குள்ளே எது வருது அப்படின்னு ஃபஸ்ட் ஜேர்னலில் பாருங்கள். பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பிஸ்னஸ் உள்ளே வருது, பேமெண்ட் வெளியே போகுது. யாருக்கு கொடுக்குறோம்? லக்ஷ்மன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி டெபிட் பண்ணுவோம். யாருக்கு பே பண்ணுவோம்? லக்ஷ்மனுக்கு பே பண்ணும். அப்போ அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுமா? அவ்வளோதான் டிரான்சாக்ஷன்ஸ். பாருங்கள், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னங்க? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு லக்ஷ்மன் ஸ்ரீ லக்ஷ்மன் லிமிடெட். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஜேர்னல் வந்து டேட் வந்து 1998 December 3 கொடுத்தா நம்ம போடணும். ஓகேவா? ஸோ business purchases
account debtor to லக்ஷ்மன் அக்கௌண்ட். எவ்வளோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 2 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு 2 lakh அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ பேமெண்ட்டு தான் இது. சப்போ ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிச்சது. ஃபஸ்ட்டு 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்மளுக்கு எப்போவும் ஒரே மாதிரி தான் வரும். சரி, இப்போது அதை என்ன பண்ணோம்? அசட்டை எடுத்துக்குவோம், லைபிலிட்டிஸை நம்ம தான் பே பண்ணணும். இப்போ எது உள்ளே வருதுங்க? அசட் உள்ளே வருது. அதை என்ன பண்ணுங்க? அப்போது உள்ளே வரதை டெபிட் பண்ணும். அசட்டை உள்ளே வர எது வெளியே போகுதோ அதை க்ரெடிட் பண்ணும். லைபிலிட்டி வெளியே போகுது, அதை க்ரெடிட் பண்ணுறோம். அவ்வளோ. என்னென்ன அசட்டெல்லாம் எடுத்துக்கிறோம்? கேஷு, பேங்க்கு, புக் டெப்ட்டு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகேவா? கிரெடிட் சைடில் வந்து கிரெடிட்டார்ஸ். இதில் மட்டும் என்ன இருக்குதுங்க? புக் டெப்ட்டுக்கு 5% வந்து ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து கிரெடிட்டில் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? ஸோ இது மெத்ததெல்லாம் போட்டுடலாம். இப்போ கேஷ் 2 lakh, பேங்க் வந்து 12,000. ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது வந்து டெபிட் சைடில் தான் வருமா நம்மளுக்கு? ஓகேவா? ஸோ அப்போ கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோங்க? 2,000. கேஷ் அட் பேங்க் 12,000. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க? புக் டெப்ட் 18, ஸ்டாக் 78. எடுத்து எழுதிக்கலாமா? புக் டெப்ட் 18,000. ஸ்டாக் 78,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபர்னிச்சர் 10,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 48,000. ஃபர்னிச்சர் 10,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 48,000. ஒரு கேப் விட்டுக்கலாம். டெபிட் சைடில் பேலன்ஸ் வந்தால் அது குட்வில்னு எடுத்துக்குவோம். கிரெடிட் சைடில் பேலன்ஸ் வந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு கேப் விட்டுட்டு 2. ஸோ இங்கே என்ன இருக்குதுங்க? நம்மகிட்ட கிரெடிட்டார்ஸ் இருக்குது. ஸோ கிரெடிட்டார்ஸ் எவ்வளவுங்க? 8,000. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதா? 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். எவ்வளோக்குங்க? 18,000ல் 5%. 18,000 into 5%, 900 rupees. ஓகேவா? அதுக்கப்புறம் பிஸ்னஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை போடணும். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பே பண்ணோம் இல்லையா? எவ்வளோங்க? 2 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டெபிட்டையும் நம்ம கிரெடிட்டையும் டேலி பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2,08,900 வருது. மேலே என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2,000, 12,000, 18,000, 78,000, 10,000, 48,000. ஸோ 1,68,000 தான் வருது. அப்போது நம்மளுக்கு லெஸ் பண்ணோம்னா 40,900 வருது குட்வில். 40,900 டெபிட் சைடில் தான் கம்மியாக வருது. ஸோ குட்வில் இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்க? பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரிக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன்ஸை கொடுக்கணும். ஓகேவா? ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை போடணும். ஓகேவா? இப்போ பேமெண்ட் எப்படி? மோட் ஆஃப் பேமெண்ட்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா? மோட் ஆஃப் பேமெண்ட் பாருங்கள். 5,000 ஈக்விட்டி ஷேர் 20 rupees கொடுத்துருக்காங்க. 68,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுத்துருக்காங்க. 2,000 கேஷாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பேமெண்ட் அப்படிங்கிறப்போ யாருக்கு கொடுக்குறேங்க? லக்ஷ்மனுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ பே பண்ணுறது அது வெளியே போகுமா? அப்போ அது கிரெடிட்டில் வருமா?
ஸோ யாருக்கு கொடுக்குறோம், லக்ஷ்மணுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா பேமெண்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், லக்ஷ்மன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோங்க, 56,000 shares into 5,200 shares into 20 rupees. 5,600 5,600 into 20 rupees. ஓகேவா, அப்போது 1,12,000க்கு கொடுக்குறோம். ஓகேவா, லக்ஷ்மணுக்கு டோட்டலாக கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு என்னங்க, 2 lakh தானே பிஸ்னஸ் பர்ச்சேஸு. ஓகேவா, அதுக்கப்புறம் 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, 68,000 வேல்யூ ஆனதுன்னு சொல்லிட்டாங்க. கேஷும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க, 20,000. இதை டோட்டல் பண்ணி பார்க்கலாமா, 68,000 2 lakh கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ஃபுல்லாக இவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இனி புதுசாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் தான் போடணுமா. புதுசாக என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள், கம்பெனி ரிவைஸ்ட் ஃபர்தர் 15,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பர் ஷேரோட ப்ரைஸ் 10 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அமௌண்ட் உள்ளே வருமா, ஷேரை நம்ம கொடுத்துட்டு ஷேரை சேல் பண்ணி அமௌண்ட்டை நம்ம ரைஸ் பண்ணுறோம். அப்போது அமௌண்ட் உள்ளே வருது, ஷேர் கேபிட்டல் வெளியே போகுது. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அமௌண்ட் உள்ளே வருது. உள்ளே வரது என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அப்ளிகேஷன் என்ன போகுதுங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா, ஸோ எவ்வளோ ஷேர்ஸுங்க, 15,000 பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 20 rupees. ஸோ 15 into 20 3 lakh. ஸோ 3 lakh வேல்யூவான ஈக்விட்டி ஷேர்ஸை ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்மகிட்ட 1,15,000 ஷேர்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணுது. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்க, ஒரு லேண்டு ப்ரெமிசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரா பாருங்கள், ப்ரெமிசஸ் பர்ச்சேஸ் 1 lakh, அடிஷ்னல் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம அதை ரெண்டையும் போடணுமா. எது உள்ளே வருதுங்க, நம்மளுக்கு ப்ரெமிசஸ் உள்ளே வருது. உள்ளே வரதை டெபிட் பண்ணுமா. எது வெளியே போகுது, கேஷ் தானே வெளியே போகுது இல்லையா. ஓகேவா, ஸோ ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் டெட்டார் ஸ்டாக் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாமா. ஸ்டாக் உள்ளே வருது இல்லையா, அப்போது அதையும் டெபிட் பண்ணிக்கிறோம். ப்ரெமிசஸ் வந்து நம்மளுக்கு 1 lakh, ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு 1,40,000. ஸோ டோட்டலாக 2,40,000 வெளியே போயிருக்கு டு பேங்க் ஆர் கேஷ், எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேவா, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிஞ்சது. இனி வந்து நம்ம என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போது ஷேர் கேபிட்டல் நம்மளுக்கு புரியறதுக்காக எடுத்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்குதுங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,12,000 இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 3 lakhக்கு வாங்கியிருக்காரா. ஓகேவா, அப்போ டோட்டலாக 4,12,000க்கு ஷேர் இருக்குது. ஓகேங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 68,000க்கு இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ப்ரெமிசஸ் பாருங்கள், ப்ரெமிசஸ் இல்லை இங்கே லேண்ட் அண்ட் பில்டிங் 48,000 இருக்குது. அதை நம்ம ஒன்றாவே போட்டு காமிச்சிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக வேணாலும் போட்டு காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே இப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கூட நான் தனியாக எடுத்து காமிச்சிடலாம். இப்போ ஸ்டாக் போட்டு காமிச்சிடறேன். அடுத்தது ஸ்டாக் ஆல்ரெடி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுங்க, 78,000. 10,000 ஸ்டாக் இருக்கா. ஸோ 10,000 வேல்யூ, 78,000 வேல்யூவான ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது. இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க, 1,40,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் 1,40,000 2,18,000 ஸ்டாக்கோட வேல்யூ இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி மூணாவது கேஷ் ஆர் பேங்க்குன்னு போட்டுக்கலாம். பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுங்க நம்மகிட்ட, 12,000 இருக்கா.
ஸோ அதோட இன்கம் உள்ள ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். டெபிட்டில் வந்து ஒரு 3 lakh இருக்குது. அப்போது நம்மள்கிட்ட 3,12,000 இருக்குது. பே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு பேமெண்ட் இருக்குது. 2,40,000 பே பண்ணியிருக்கோம். அப்போ அது போகவா 3,12,000 நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் 2,40,000 போக இப்போ கையில் எவ்வளோ இருக்குதுங்க? 72,000 தான் கையில் இருக்குது. இதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கரெக்டாக காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போடலாம் வாங்க.